பொதுப்படையாகவே அரசியல் என்பது சாக்கடை என்பதா எல்லோரும் அறிந்த ஒன்று தான். ஆனால் ஆளுக்கு டிவிக்கே என்ன அரசியல் பண்ணுகிறது, அவங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியவில்லை என்று பலர் குற்றச்சாட்டு. டிஎம்கே முன்னாலேயே என்னத்தை காய்ச்சிச்சு என்னத்தை செஞ்சிச்சின்னு அது ஒரு குற்றச்சாட்டு. ஏடிஎம்கே என்னத்தை செஞ்சிச்சு ஏதை செஞ்சிச்சின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதை அப்படியே விட்டுட்டாங்க. காரணம் என்ன சொன்னால் அது ஓரளவுக்கு நல்லா போன ஒரு ஆட்சி என்றதுனால அதை பற்றி விமர்சனம் யாருமே வைக்க மாட்டேங்காங்க. பொதுப்படையான ஒரு அரசியல் ரீதியாக பேசணும் என்று சொன்னால் இதுக்கு முந்தின ஆட்சியாகட்டும், முன்னில் எத்தனை நாள் நடந்த ஆட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே கொள்ளையடித்து நாட்டு மக்களை லஞ்சம் ஊழல் என்று பல வாக்கில் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போது டிவிக்கே வந்ததுக்கு பின்னால் அவங்களே லஞ்சம் எங்கள் ஆட்சியில் கிடையாது, ஊழல் எங்கள் ஆட்சியில் கிடையாது, யாருக்கும் ஸ்கூல் ஃபீஸு அதிகமாக கொடுக்காதீங்கன்னு சொல்லி பிரம்மாண்டமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது சில இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதையும் இப்போவே நம்ம மொத்தத்தில் முடிவு நிற முடியாது இல்லையா. இனி ஒரு 5 வருஷ காலமாக ஆளட்டும். ஆளம்ன்ட்டு அதுக்கு பின்னால் உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் தேவைப்படுகிறது என்றால் அந்த டயத்தில் கருத்து கணிப்பை சொல்லுங்கள். இப்போது யூடியூப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், எல்லாருமே அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும்னா எல்லாருமே தெரிந்து ஒன்றும் வரவில்லையே, தெரியாமல் இருந்து வர்றதான். தெரியாமல் இருந்து நம்ம ஒரு வயசில் இருந்து 50 வயசில் வளரக்கூடியவன் பஞ்சாயத்தில் உட்காந்து பேசுகிறான்னு சொன்னால் அவன் 50 வயசில் பேசுகிறான்னு சொன்னால் அவர் ஒரே நாளையில் முளைச்சி ஒன்றும் வரவில்லை. அதாவது தொடங்கி பிறந்து வளர்ந்து எல்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் அவர் பேசுகிறார். அந்த மாதிரி பிறந்திருக்கார்கள். இவர்கள் வளரும்போது கண்டிப்பாக நல்ல முறையில் கொண்டு வந்தாக்க நல்லது செய்ய போகிறோம், நம்ம அடுத்து ஓட்டு போட போகிறோம். இல்லை என்றால் நம்மளை இவர்களையும் அவர்களோட அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம ஆக்க போகிறோம். அதை விட்டு இவர்களுக்கு என்ன அரசியல் பண்ண தெரியும் என்ற கேள்வி கேட்பதற்கு முன்னாலே இருந்தவர்கள், அதாவது இப்போ நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த ஊர் கணக்குகள்லாம் பார்ப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? அதில் சுரண்டி சாமி சொத்துக்களை எடுத்துருவார்கள். புதிதாக வரக்கூடிய நபர்கள் இளைஞர்கள் தலைமை ஏற்று அதை கரெக்டாக கொண்டு போவாங்க. அவங்க வயசான டயத்தில் சில நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் பார்ப்போமே, டிவிக்கு அந்த மாதிரி பார்ப்போம். இப்போதைக்கு நல்லதாகவே நினைப்போம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் அவங்க பிரம்மாண்டமாக கொண்டு வருகிறார்கள். கொள்ளையடிக்க தெரியாதவர்கள். கொள்ளையடிக்காமல் திட்டிக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது தானே.